Class 5 Maths Fraction. இன்னைக்கு நம்ம fractionல என்ன பார்க்க போறோம் அப்படினா fraction in its lowest term. ஒரு fraction கொடுத்திருப்பாங்க. அதோட lowest termக்கு நம்ம வந்து reduce பண்ணனும். அடுத்து ஒரு unlike fraction-ஐ எப்படி compare பண்றது அப்படினுட்டு. First, a fraction in its lowest term. இதில வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஒரு fraction வந்து நான் இதில கொடுத்திருக்கேன். இத என்ன செய்யணும் நம்ம வந்து இதோட lowest termக்கு நம்ம அந்த fraction-ஐ reduce பண்ணனும். இதுக்கு first நம்ம என்ன செய்யணும் அப்படினா dividing the numerator and denominator by their common factors. கொடுத்திருக்கிற இந்த ரெண்டு நம்பருக்குமே இது நியூமரேட்டர் இது டினாமினேட்டர் இந்த ரெண்டு நம்பருக்குமே நம்ம இதோட காமன் ஃபேக்டர்ஸை கண்டுபிடிச்சி அதை வச்சு நம்ம வந்து இதை டிவைட் பண்ணலாம். டிவைட் பண்ணிட்டு லாஸ்ட்டாக வந்து அதுக்கு மேலே அதால் டிவைட் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் வர்றது வரைக்கும் நம்ம டிவைட் பண்ணணும். அப்படி டிவைட் பண்ணி வர்றது தான் நம்மளுக்கு வந்து ஃப்ராக்ஷனோட லோயஸ்ட் டேர்ம். ஃபஸ்ட்டு நியூமரேட்டரில் என்ன நம்பர் இருக்குது 14 இருக்குது, டினாமினேட்டரில் 21. இப்போ இந்த நம்பரை பார்த்தோம் அப்படின்னா இது எதால டிவைட் ஆகும் 2ஆல டிவைட் ஆகும். 2 7s are 14. அடுத்தது 7ஆல டிவைட் ஆகும். எல்லா நம்பருக்குமே காமனான ஃபேக்டர்ஸ் என்ன உண்டு 1 வந்து உண்டு. அடுத்தது இது 21 வந்து எதால டிவைட் ஆகும் 3 7s are 21 7 3s are 21. அப்போ இந்த ரெண்டுக்குமே காமனா என்ன நம்பர் இருக்கு அப்படினு சொல்லிட்டு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும் நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும் காமனா என்னென்ன மல்டிபிள்ஸ் இருக்கு அப்படினு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். பார்த்துட்டு இந்த ரெண்டுல எது வந்து சேமா இருக்குது இந்த ரெண்டுக்குமே காமனான ஃபேக்டர்ஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும் காமன் ஃபேக்டர்ஸ் என்ன அப்படினுட்டு. காமனான நம்பர் என்ன இருக்குது 7 இருக்குது. அப்போ என்ன செய்யணும் நம்ம இதில் நம்ம பார்த்தோம் keep dividing the numerator and denominator by their common factors. Common factors வச்சு நம்ம numeratorையும் denominatorையும் divide பண்ணணும். 14 by 21. காமனா இருக்கிற நம்பரை வச்சு நம்ம டிவைட் பண்ணணும். 2 7s are 14 3 7s are 21. இப்போ நம்ம 2க்கும் 3க்கும் பார்த்துடலாம். 2க்கும் 3க்கும் பார்க்கல ரெண்டுக்குமே 1 தான். எது வரைக்கும் நம்ம டிவைட் பண்ணணும் அதோட HCF வந்து 1 அப்படின்னு சொல்லிட்டு வர வரைக்கும் நம்ம வந்து டிவைட் பண்ணணும். யூ கேனாட் டிவைட் ஃபர்தர். அதுக்கடுத்து நம்ம இந்த 2ஐயும் 3ஐயும் நம்மளால இதுக்கு மேலே டிவைட் பண்ண முடியாது. அப்போ எனக்கு ஆன்சர் என்ன 2/3. இப்படி தான் ஒரு ஃப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸ். அடுத்தது is 7/12 in the lowest term. 7/12 வந்து இதோட lowest term அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 7 வந்து எதால டிவைட் ஆகும் 1ஆல டிவைட் ஆகும். அடுத்தது 7ஆல நம்மளுக்கு வந்து டிவைட் ஆகும். அடுத்தது 12 வந்து நம்மளுக்கு 2 3 4 இந்த மாதிரி தனித்தனியா நம்பர்ஸ் இருக்குது. ஆனா இந்த ரெண்டுக்கும் காமனா ஏதாவது நம்பர் இருக்கா காமனா எதுவுமே இல்ல 1 மட்டும் தான் இருக்கு. அப்போ 7/12 வந்து லோயஸ்ட் டேர்ம்ல தான் இருக்கு. இதுக்கு மேல இந்த ஃபிராக்ஷனை நம்மளால ரெடியூஸ் பண்ண முடியாது. அதனால இந்த 7/12 is in the lowest term. இதுதான் இதோடைய ஆன்சர். இது வந்து லோயஸ்ட் டேர்ம்ல தான் இருக்கு இந்த ஃபிராக்ஷன். இப்போ 7/12க்கு பதிலா 7/14 கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இது நம்மளுக்கு தெரியும் ரெண்டுமே 7 டேபிளால நம்மளுக்கு வந்து டிவைட் ஆகும். 7/7 1/2 இப்படி நம்ம ரெடியூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். இதுக்கு வந்து நம்மளுக்கு காமன் ஃபேக்டர்ஸ் எதுவுமே இல்லை 7க்கும் 12க்கும் காமன் ஃபேக்டர்ஸ் எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம இதுதான் இதோடைய லோயஸ்ட் டேர்ம். இதுக்கு மேலே இதை நம்மளால ரெடியூஸ் பண்ண முடியாது இந்த ஃப்ராக்ஷனை. அடுத்தது 9/27 இந்த லோயஸ்ட் டேர்ம். 9/27 வந்து லோயஸ்ட் டேர்ம் ஆஃப் ஃப்ராக்ஷனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 9ஓட இதுபடி பார்த்தோம்னா 1 3 9 இந்த மூணுமே 9ஓட மல்டிபிள்ஸ். அடுத்தது 27க்கும் அதே மாதிரி தான் 1 3 9. நம்ம இப்படி சேமா வந்துச்சு அப்படின்னா இதில் எது ஹையஸ்ட் நம்பராக இருக்குது 9 தான். இந்த 9 வச்சு நம்ம இந்த 9ஐயும் 27ஐயும் டிவைட் பண்ணிக்கலாம். 9/9 1/3 3 9s are 27. அப்போ இதோட லோயஸ்ட் டேர்ம் என்னது 1/3. 9/27ங்கிறது லோயஸ்ட் டேர்மா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இது வந்து லோயஸ்ட் டேர்ம் கிடையாது.
அடுத்தது ஒரு அன்லைக் ஃப்ராக்ஷனை நம்ம எப்படி கம்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அன்லைக் ஃப்ராக்ஷன்னா நம்மளுக்கு தெரியும், லைக் ஃப்ராக்ஷன்னா டினாமினேட்டர் வந்து சேமாக இருக்கும், அன்லைக் ஃப்ராக்ஷன்னா டினாமினேட்டர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டினாமினேட்டர் சேமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம டேரெக்டாக நியூமரேட்டரை மட்டும் கம்பேர் பண்ணால் போதும். டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன, எல்சிஎம் வந்து ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். எதுக்கு, இந்த டினாமினேட்டர்ஸ்க்கு நம்ம எல்சிஎம் வந்து கண்டுபிடிக்கணும். 4, 5. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன, டேக் எல்சிஎம். எல்சிஎம் ஆஃப் 4, 5. 4க்கும் 5க்கும் நம்ம எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா இது 4ஆல் டிவைட் ஆகும். அடுத்தது இந்த 5ங்கிறது 5ஆல் டிவைட் ஆகும். அப்போது நம்மளுக்கு எல்சிஎம் ஆஃப் 4 and 5 என்ன வந்திருக்குது, இந்த ரெண்டையுமே நம்ம என்ன செய்யணும், மல்டிப்ளை பண்ணணும், 4ஐயும் 5ஐயும். எல்சிஎம் ஆஃப் 4, 5 = 20. நம்ம மல்டிப்ளை பண்ணி நம்ம என்ன எல்சிஎம் கண்டுபிடிச்சிருக்கிறோம், 20ன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம். அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்னா, இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரெண்டாவது ஸ்டெப்பு, இந்த ஃப்ராக்ஷனை நம்ம வந்து லைக் ஃப்ராக்ஷனாக மாற்றணும். லைக் ஃப்ராக்ஷன் அப்படின்னா இப்போ டினாமினேட்டர் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கா, டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற அந்த ஃப்ராக்ஷனை சேம் டினாமினேட்டர் கொண்டு வர அளவுக்கு நம்ம மாற்றணும். இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷன் 3/4. கீழே என்ன வரணும், எனக்கு இந்த ஃப்ராக்ஷன் வந்து எனக்கு டினாமினேட்டர் 20 வர அளவுக்கு மாற்றணும். நம்ம ஏற்கனவே ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷனில் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த 4ஐ எதால் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 20 வரும், 5ஆல் மல்டிப்ளை பண்ணோம். அப்போ கீழே எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறோமோ அதே நம்பரால் நம்ம நியூமரேட்டரையும் மல்டிப்ளை பண்ணணும். 3 5s are 15. அப்போது 3/4 அப்படிங்கிற ஃப்ராக்ஷனை நான் எந்த ஃப்ராக்ஷனாக மாற்றியிருக்கேன், 15/20. அடுத்தது 1/5 மாற்றணும். டினாமினேட்டர் வந்து எனக்கு என்ன வரணும், எல்சிஎம் வந்து நம்ம என்ன செஞ்சிடணும், டினாமினேட்டருக்கு வந்து கொண்டு வந்துடணும். 20 வரணும். 5ஐ 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன வரும், 20 வரும். 1 4s are 4, 5 4s are 20. அப்போ 3/4ங்கிற ஃப்ராக்ஷனை நான் எப்படி மாற்றிருக்கிறேன், 15/20. 1/5ங்கிற ஃப்ராக்ஷன் எனக்கு எப்படி மாறி இருக்குது, 4/20. அப்போ இதை நம்ம இப்போ வந்து கம்பேர் பண்ணிடலாம். ஏன்னா ரெண்டுமே டினாமினேட்டர் சேமாக இருக்குது. இது வந்து என்ன ஃப்ராக்ஷனு, லைக் ஃப்ராக்ஷனாக இருக்குது. அப்போ 15 இதை விட கம்பேர் பண்ணல, 15 is greater than 4. இப்படி தான் நம்ம ஒரு அன்லைக் ஃப்ராக்ஷனை நம்ம வந்து கம்பேர் பண்ணுறது. If two fractions do not have same lowest form, they cannot be equivalent fraction. Do you agree? Justify your answer. அதாவது ரெண்டு ஃப்ராக்ஷனுக்கு நம்மளுக்கு லோயஸ்ட் ஃபார்ம் வந்து சேமாக வரல அப்படின்னா அது வந்து ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன் வந்து கிடையாது. இதை நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். இது வந்து இந்த கொஸ்டின் வந்து ஓகே இல்லை, எஸ்ஸா இல்லைன்னா நோவா, உங்கள் ஆன்சரை வந்து நீங்கள் கமெண்ட்டில் பண்ணுங்கள். தேங்க்யூ.